என் அம்மாவை பத்தி நான் தப்பா பேசல. பொய் சொல்லாத. ஆனா நீங்க என்ன ரொம்ப தப்பா காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது எந்த காலத்திலயும் நடக்காது. இது எந்த காலத்திலயும் நடக்காது. பல்லவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இன்றைக்கி நம்ம நினச்சது எல்லாமே நடக்க போகுது. இப்போ நம்ம டிவி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வர போகிறதில்ல. இதே மாதிரி நான் எப்படியும் சந்தோஷமாக டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது அப்படின்னு பார்த்து எல்லோரும் லேட்டாக வந்துட்டு இருக்காங்க. என்ன டிவி வாங்கிறதுக்குன்னு போகிறோன்னுட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்படி இருந்து ஏன் எல்லோரும் லேட்டாக வரீங்க? உங்களுக்கே இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா அப்படின்றாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணும்ல, அதனால தாண்டா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சோழனும் பாண்டியனும் சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு, எனக்கு இப்போ டிவி வாங்கிறதுக்கு போகணும், கண்டிப்பாக இப்போவே போயே ஆகணும் அப்படின்றாங்க. நீ ஏன்ட்டு டென்ஷன் ஆகுற? அதுதான் சொல்லிட்டுல, கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. நிலா வெளியே வராங்க. கிளம்பலாமா எல்லோரும் அப்படின்றாங்க. நம்ம டிவி மட்டும் வாங்க போகிறதில்ல, அதோடு சேர்த்து ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் டேபிள், இது எல்லாமே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற டேபிள் என்ன பண்ணுறது அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. அப்போது நம்ம டேபிள் வாங்காமல் இன்னும் கொஞ்சம் சைஸு பெருசாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், கண்டிப்பாக அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி டிவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்லவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்பவே ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படின்னு பார்த்து சோழன் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவன் டிவி வச்சா இங்கே என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்த உடனேயே வீட்டில் எல்லோரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்புறாங்க டிவி வாங்கிறதுக்கு. சேரன் பணம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக சேரனோட அப்பா வராரு. வந்த உடனே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க எல்லாருமே. நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம், இப்போன்னு பார்த்து இவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்பவே கோவமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாட்டு பாடிக்கிட்டே வராங்க. நல்ல காரியத்துக்கு போகும்போது நடுவில் வரீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சோழன் ரொம்பவே கோவமாக கத்துறாங்க. நீங்கள் எங்கன்னா போங்க, என்கிட்ட எதுக்குடா இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்கள் போகணுன்ற இடத்துக்கு போக வேண்டியது தானே அப்படின்றாங்க. பின்னாடியே பார்த்தோம்னா நடேசன் வண்டி வாங்கின இடத்துல பணம் கட்டாமல் இருக்கிறதுனால அவங்க ரொம்பவே கோவமாக கிளம்பி வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எனக்கு பணம் கொடுக்கல, பணம் கேட்டால் எங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வரீங்க. வண்டி எங்கே இருக்க, வண்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நிலா. எல்லாருமே நல்ல விஷயத்துக்காக போகலான்னு நினச்சோம், ஆனால் இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க வீட்டில் எல்லாருமே. அதுக்கப்புறம் நடேசன் எல்லாரையும் பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்க போகிறாங்க. உடனே நிலா ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. போதும் நிறுத்துங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. 34,000 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணம் கொடுத்த உடனே பல்லவன் ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. இதோட